ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 21ஆம் நூற்றாண்டின் முதல் 25 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த வேளையில் மனிதகுலம் சந்தித்திருக்கும் மிகப்பெரிய சவால் காலநிலை மாற்றம். கடந்த 25 ஆண்டுகளில் காலநிலை மாற்றம் தொடர்பான நிகழ்வுகள் குறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இந்த கால் நூற்றாண்டில் உலகம் முன்னெப்போதும் இல்லாத இயற்கை பேரிடர்களை சந்தித்தது. 2004 இந்திய பெருங்கடலில் உருவான சுனாமி இந்தோனேஷியாவில் தொடங்கி இலங்கை, இந்தியா வரை பல நாடுகளை சிதைத்தது. இந்த சுனாமியால் 2,30,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தது பெரும் சோகம். தமிழ்நாட்டில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்டோர் சுனாமியால் உயிரிழந்தனர். 2008 மியான்மரை தாக்கிய நர்கிஸ் புயல் நவீன வரலாற்றின் மிக மோசமான புயல்களில் ஒன்று. இதில் சுமார் 1,00,000 நபர்கள் உயிரிழந்தனர். 2013 பிலிப்பைன்ஸை தாக்கிய ஹையான் சூறாவளியில் 6,300 நபர்கள் உயிரிழந்தனர். கடந்த 25 ஆண்டுகளில் புவி வெப்பமாதலால் துருவ பகுதிகளில் பனி உருகுவது மிக தீவிரமடைந்துள்ளது. அண்டார்டிகாவில் சுமார் 7.5 டிரில்லியன் டன் பனி உருகி கடலில் கலந்துள்ளது. ஆர்டிக் பகுதிகளில் சுமார் 7 டிரில்லியன் டன் பனி உருகியுள்ளது. இதன் நேரடி விளைவாக உலகளாவிய கடல் மட்டம் கடந்த 25 ஆண்டுகளில் சுமார் 10 சென்டிமீட்டர் வரை உயர்ந்துள்ளது. 1990களோடு ஒப்பிடும்போது தற்போது கடல் மட்டம் உயரும் வேகம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. உலகின் நுரையீரல் எனப்படும் அமேசான் காடுகளில் மட்டும் சுமார் 6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தீ மற்றும் ஆக்கிரமிப்புகளால் அழிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலியாவின் 2019-2020 காட்டுத்தீயில் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பரப்பளவை விட கூடுதலாக, அதாவது 1,86,000 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு எரிந்து சாம்பலானது. இந்த ஒரே ஒரு சீற்றத்தில் மட்டும் சுமார் 300 கோடி வன விலங்குகள் உயிரிழந்தது இயற்கை ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியாவை பொறுத்தவரை பெருமழையும் வெள்ளமும் தீவிர புயல்களும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின. 2001 குஜராத் நிலநடுக்கம் தொடங்கி 2013 உத்தராகண்ட் பெருவெள்ளம், 2015 சென்னை பெருவெள்ளம், 2016 வர்தா புயல், 2018 கேரள வெள்ளம், கஜா புயல் போன்றவை காலநிலை மாற்றத்தின் நேரடி விளைவுகளே. காலநிலை மாற்றம் குறித்து விழித்துக் கொண்ட உலக நாடுகள் பூமியை காக்க பலமுறை ஒன்றிணைந்தன. 2005 உருவான கியோட்டோ நெறிமுறை பசுங்குடில் வாயுக்களை குறைக்க எடுக்கப்பட்ட முதல் முக்கிய முயற்சி. 2015 செய்து கொள்ளப்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்தில் புவியின் வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த 190க்கும் மேற்பட்ட நாடுகள் உறுதியேற்றன. பிரேசிலில் இந்த ஆண்டு நடைபெற்ற COP30 மாநாட்டில் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு வழங்க வேண்டிய நிதி உதவி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டில் சீனா, அமெரிக்கா, பிரேசில், இந்தியா போன்ற நாடுகள் உலகுக்கு முன்னோடியாக திகழ்கின்றன. மின் வாகனங்களின் வருகை ஒரு நம்பிக்கையை தந்துள்ளது. எனினும் பல பின்னடைவுகளும் நம்பிக்கையை பலவீனமாக்குகின்றன. இவ்வளவு முயற்சிகளுக்கு மத்தியிலும் 2024 மற்றும் 2025 ஆண்டுகள் வரலாற்றிலேயே மிக வெப்பமான ஆண்டுகளாக பதிவாகியுள்ளன. கார்பன் வெளியேற்றம் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. தற்போதைய வேகத்தில் கார்பன் வெளியேற்றம் தொடர்ந்தால் 2050 ஆண்டுக்குள் புவியின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்வை எட்டும் என்று ஆய்வுகள் எச்சரித்துள்ளன. ஆகவே இந்த கால் நூற்றாண்டு நமக்கு கற்பித்த பாடம் ஒன்றுதான். இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே மனிதகுலம் வாழ முடியும் என்பதுதான் அது.
புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் ஆசை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.